தயவுக்குறள் மெய் இந்திரிய ஒழுக்கம் 6. மெய்யினை பொய்யென்று வேதாந்தம் பேசி அருட்செய்கை விட்டார் பட்டார் சிதைவு. மெய்யினை பொய்யென்று வேதாந்தம் பேசி அருட்செய்கை விட்டார் பட்டார் சிதைவு. வேதாந்தம் காயமே இது பொய்யடா என்று வாய்வேதாந்தம் பேசி திருவருளை உணராது அந்த அருள் ஆணையை புறக்கணித்து நற்பணி புரியாது வாழ்நாளை வீணாக்கி வீண் போவது அறியாமை. ஆன்மாவே கடவுள், அதுவே நாம் என்ற வேதமயா மகா வாக்கியத்தை நினைந்து புற உடலை வெறுத்து செயலற நின்று அகத்தே மனத்தால் பொய்ப்பாவனை செய்து கண்மூடி கழிந்து மண்மூடி போவது திருவருட் சம்மதம் அன்று. தயவு. தயவுக்குறள் மெய்யிந்திரிய ஒழுக்கம் சுவாமி சரவணானந்தா. 7. பெருமையுறு பெண் கூறால் பெண்ணாசை பேசும் இருபாலார்க்கு ஒவ்வாது இவன். பெருமையுறு பெண் கூறால் பெண்ணாசை பேசும் இருபாலார்க்கு ஒவ்வாது இவன். பெருமையுறு என்றால் பெறுதற்கரிய பெருமை கொண்டது, சிறப்புடையது என்று பொருள். ஒரு பொருள். மற்ற இத்தேகம் பெரிய மயக்கத்தை உண்டு பண்ணுவது என்றும் பொருளாம். மேலும் இவ்வுடல் பெண்ணின் சத்தால் உருவாகி உள்ளது. தேகத்தினிடத்து பெரும் பற்று வைத்து புலன் இன்ப மயக்கத்தில் ஆழ்ந்தால் திருவருள் உணர்வு விளங்க தடை உண்டாகும். ஆதலால் இத்தேகப்பற்று பொறிவாயில் தூய்க்கும் சிறு இன்ப மோகம் என்பதே பெண்ணாசையாம். இச்சிற்றின்ப பற்றுதலாகிய பெண்ணாசை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடாதாம். இதனால் பெண்ணை துறந்து வாழ வேண்டும் என்பது கருத்தல்ல. தேகம் இல்லாது தெய்வ தயா அனுபவம் இல்லை. ஆதலின் இத்தேகம் வேண்டும். இதற்கு இச்சையின்றி நுகரும் மெய்யொழுக்கம் ஓங்கும் நல் அறவாழ்வு மேற்கொள்ளல் வேண்டும். சுவாமி சரவணானந்தா.